டிவோர்ஸ் அப்படின்றது வந்து வெளியில பார்க்குறவங்களுக்கு வந்து டிவோர்ஸ்பா அப்படின்றது இருந்தாலுமே கூட உள்ளுக்குள்ள வந்து எமோஷனலாகவும் பாதிப்பு இருக்குது, ஃபினான்ஷியலாகவும் பாதிப்பு இருக்குது. நம்ம எமோஷனல் ஓகே, அதை நம்ம விட்டுட்டு நம்ம ஃபினான்ஸ் மட்டும் நம்ம டச் பண்ணலாம். இப்போ ஃபினான்ஸாக நம்ம வந்து எப்படி இதை செக்யூர் பண்ணிக்கலாம்? சரி, இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆகிறது, இன்னொன்று கண்டெஸ்டாக டிவோர்ஸ் ஆகிறது. டிவோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொருத்தர் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியலன்னா தான் ப்ராப்ளமே வரும். இது நாள் கணக்கில் இழுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி கேஸில் தான் வந்து இவங்க ஈவன் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க இல்லை தனியானா அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போ ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு தெரிய போகிறதில்ல. ஸோ தனியாக ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னும் போது தனி அக்கௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆகும்போது பிரிக்கும் போது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஃப்யூச்சரில் டிவோர்ஸ் ஆகுன்றதுக்காக நான் யாரும் நினைக்க போகிறது இல்லை. ஆனால் இது எப்போயுமே ஒரு லீகலாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ ஃப்யூச்சர்லேயும் எந்த ப்ராப்ளமேட்டிக் இல்லாமல் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணணும். ஒரு ஹஸ்பண்ட் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்லை அவரால் இன்கம் கம்மியாயிடுது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், கோர்ட்டில் போய் சொல்லலாம். அதாவது ஹையர் இன்கமில் இருக்கவங்க லோயர் இன்கமில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது எய்தர் ஹி ஆர் ஷி. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம், நான் பிரவீன் சார். டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இரு தரப்புலையும் எமோஷனலாக பெரிய பாதிப்பு இருக்குது. நம்ம தொட்டதுக்கெல்லாம் டிவோர்ஸ்பா, இன்னைக்கு லவ் மேரேஜ்லாம் டிவோர்ஸ்பான்னு சொல்லிட்டு வசைப்பாடுகிற இந்த சமூகமே இருந்தாலுமே கூட அந்த டிவோர்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதோட வலி வேதனைகள் என்னன்னு தெரியும். அது மட்டும் கிடையாது, அந்த வலி வேதனையை தாண்டி ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறதையும் நம்ம பார்க்க முடியுது நம்மளால. இது போது இது ஆண்கள் பாவம்பான்னு சொல்றதோ இல்லை பெண்கள் பாவமா சொல்றதோ, இது ரெண்டத்தை பத்தியுமே நம்ம யார் பாவமா இல்லைங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம செக்யூரா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அனிதா மோகன் நம்மகிட்ட பேச வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு டிவோர்ஸ் அப்படின்றது வெளியில பார்க்குறவங்களுக்கு டிவோர்ஸ்பா அப்படின்றது இருந்தாலுமே கூட உள்ளுக்குள்ள எமோஷனலாகவும் பாதிப்பு இருக்கு, ஃபினான்ஷியலாகவும் பாதிப்பு இருக்கு. நம்ம எமோஷனல் ஓகே, அதை நம்ம விட்டுட்டு நம்ம ஃபினான்ஸ் மட்டும் நம்ம டச் பண்ணலாம். இப்போ ஃபினான்ஸா நம்ம எப்படி இதை செக்யூர் பண்ணிக்கிறது? நீங்கள் சொன்ன மாதிரி மேல் ஃபீமேல் அந்த மாதிரி நம்ம இதில் ஃபஸ்ட்டு கன்சர்ன். ஸோ ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸில் ஒரு விமென்ஸோட குழந்தைங்க அட்டாச் ஆகி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு செக்யூர், அவங்களுக்கான குழந்தையோட சைல்டு ப்ரொடெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஜென்ஸை விட அது ஒரு கர்ட்டசி இருக்கும். பட் சில சமயம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்ஸே ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ விமென்ஸ் அந்தளவுக்கு கொஞ்சம் அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதையும் பார்க்கும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் அதோடைய ஃபேமிலி சுச்சுவேஷன். யாராக இருந்தாலும் நம்ம அந்த ஃபினான்ஷியலாக மேனேஜ் பண்ணுறதும் ப்ராப்ளமில் அவங்கள நம்ம வேறு எந்த எமோஷனல்லையும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அது அவங்களுடைய ஓன் டெசிஷன். ஃபினான்ஷியலாக எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம இந்த வீடியோ கொடுக்கறனால அட்லீஸ்ட் அவங்க பார்க்கக்கூடிய நேயர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச டிவோர்ஸ் பர்சன்ஸ்க்கோ இதை ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ தெரியாத விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம இப்போ அதை பேச போகிறோம். நம்ம சரி, இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று மியூச்சுவலாக டிவோர்ஸ் ஆகிறது, இன்னொன்று கண்டெஸ்டாக டிவோர்ஸ் ஆகிறது. மியூச்சுவல் அப்படின்னா அது ப்ராப்ளமே இல்லை, ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. யார் குழந்தைய பார்த்துக்க போகிறா, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, யார் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ண போகிறா, என்ன மாதிரியான ஃப்யூச்சர் நம்ம பிளான் பண்ண போகிறோன்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவலாக இது பண்ணும்போது எங்கேயுமே ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தேவையே தான் பிரியணும் அப்படிங்கிறது தான். செக்ரிகேட் ஆகணும் அப்படின்னும் போது அவங்க அதில் தான் ஃபோக்கஸ் இருப்பாங்களே தவிர ஃபைட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஈஸியாக அவங்களே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போனால் அது கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் ஆகலாம். இல்லாட்டி ஒரு மீடியேட்டர் வச்சு அவங்க சமரசம் பேசினாலும் டைம் எடுக்கும். பட் இவங்களாம் செல்ஃபாக எடுத்துக்கிறதுனால அந்த டைம் கன்சூமிங் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடும். இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா கண்டஸ்டேஷன் கேட்டகரின்னு சொல்லுவோம். அவங்க என்னென்னா ஒருத்தர் மட்டும் டிவோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொருத்தர் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியலன்னா தான் ப்ராப்ளமே வரும். இது நாள் கணக்கில் இழுத்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதிரி கேஸில் தான் இவங்க ஈவன் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க இல்லை தனியானா அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போ ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு தெரிய போகிறதில்ல. ஸோ தனியாக ஒரு ஃபினான்ஸ் அப்படின்னும் போது தனி அக்கௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆகும்போது பிரிக்கும் போது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதோட இது இப்போ இந்த ஃபினான்ஸ் இது அப்படிங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு இப்போ ஆண்களை பற்றி நம்ம பேச வரும்போது இப்போ நான் தொடர்ந்து ஐம் த பிரெட் வினர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னா நான் தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கேன்.
இப்போ பிரியணுங்கும் போது என்னுடைய 50% சொத்து அப்படியே போகுது. அப்ப எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லாம போகுது இல்ல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சலாம் போகுதுன்னு நினைக்கிற சினாரியோவும் வருது இல்லைங்க. இப்போ பிஃபோர் மேரேஜே இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அது நாளைக்கு நம்ம சுமூகமா லைஃப் லீட் பண்ணாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு டிவோர்ஸ் ப்ராப்ளம் வந்தாலும் எதுவுமே பிரச்சனை இல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு அக்ரீமெண்ட்ஸ் இல்ல ட்ரஸ்ட் அவங்க லீகல் மெயின்டெயின் பண்ணிட்டாங்கன்னா, நாளைக்கு நீங்க எல்லா ப்ராப்பர்ட்டி ஒரு அல்ட்ரா HNI இல்லாட்டி கொஞ்சம் சொசைட்டில நல்ல ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டா இருக்காரு, பெரிய வசதி படைத்தவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன பண்ணலாம், ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிட்டோன்னா, யார் வேணாலும் அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகே, அசெட்ஸை. ஓகே, ஆனால் அதை வந்து டிமாண்ட் பண்ணவோ அவங்க ஓன் பண்ணவோ கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஸோ ஒய்ஃபும் அதை டிமாண்ட் பண்ண முடியாது, ஹஸ்பண்டும் டிமாண்ட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ எய்தர் ஒரு பர்சன், இப்போ ஹஸ்பண்ட் மேலே எடுத்துக்கோங்களேன், அவர் ஒரு ஃபேமிலியோடு இருக்காங்க, அவர் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வீடு எல்லாமே பூர்வீக சொத்தாக இருக்குது, அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, இந்த அம்மா போய் அதை பெருசாக டிமாண்ட், அப்போது ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா எங்கேயுமே ப்ராப்ளம் வராது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் கன்சிடர் பண்ண, ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அசெட் வேல்யூ இருந்தால் இது ரொம்ப சேஃபு. ஸோ ஃப்யூச்சரில் டிவோர்ஸ் ஆகுன்றதுக்காக நான் யாரும் நினைக்க போகிறது இல்லை. ஆனால் இது எப்பயுமே ஒரு வந்து ஒரு லீகலாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ ஃப்யூச்சர்லையும் எந்த ப்ராப்ளமேட்டிக் இல்லாமல் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ கணவன் மனைவி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ குழந்தைகள் அப்படின்னு வரும்போது இப்போ அவங்களோட ஃபியூச்சர் வந்து போத் இவங்க 2 பேருமே சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். சப்போஸ் இப்போ வந்து ஒய்ஃப் வந்து அவங்க வேலைக்கு போகல அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கு. அப்போ வேலைக்கு போகல, கல்யாணம் ஆனதுலேருந்தே போகல. இப்போ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் ஆகுது, அவங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இதோட சப்போர்ட் சிஸ்டம்லாம் வந்து எப்படி மேம் இருக்கும்? யாரும் சப்போர்ட் பண்ற மாதிரியான சினாரியோ இருக்கும்? எஸ். இப்போ இதில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அஸ் அ லீகல் ஹஸ்பண்ட் 2 பேருமே, இப்போ 2 சினாரி எடுத்துக்கோங்களேன், 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாலும், இவர் வந்து குழந்தைய லேடிஸ் தான் வந்து அம்மா தான் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா, இவர் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய மந்த் ஆன் மந்த்துக்கான ஒரு எக்ஸ்பென்சஸை அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. சப்போஸ் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அவருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இல்லை அவரால் வந்து இன்கம் வந்து கம்மியாயிடுது அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணலாம், கோர்ட்டில் போய் சொல்லலாம், இந்த மாதிரி எனக்கு இன்கம் கம்மியாக இருக்குது, என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வெதர் வெரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு அது ஓகே, இந்த மாதிரி அவங்களால கொடுக்க முடியலன்னா, அதாவது ஹையர் இன்கமில் இருக்கவங்க லோயர் இன்கமில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது எய்தர் ஹி ஆர் ஷி. ஓகே. யாரா ஒய்ஃபு தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ அந்த அம்மா தான் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னா, ஏன்னா அலிமோனி அப்படின்ற அக்ரிமெண்ட் என்னென்னா, ஒரு லைஃப் ஸ்டைல் முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் அவங்க பிரிஞ்சாலும் லைஃப் ஸ்டைல் வாழணுன்றது தான் அதோடைய கான்செப்ட். அப்படின்னும் போது ஒரு லோவர் இன்கமில் இருக்கவங்க ஹையர் இன்கமில் இருக்கவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, அது வந்து ஜென்ஸ் தான் பண்ணணும், லேடிஸ் அப்படின்னா, ஸோ யாருடைய இது இருக்கோ ஒப்பீனியன் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். மேம் இப்போ இது வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட, இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ டிவோர்ஸ் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் நான் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன், ஒரு இன்க்ளூடிங் ப்ராப்பர்ட்டி, சொத்து, கேஷு எல்லாம் சேர்த்து, ஒரு செயின், கோல்டு எல்லாம் சேர்த்து ஒரு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க மேம். எஸ். அதுக்கு தான் வந்து என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டே வந்து பல்காக கொடுத்துடக்கூடாது. ஓகே, ஸோ பல்காக இவர் கொடுத்துட்டாங்க, எய்தர் ஹி ஆர் ஷி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு இப்போ லோவர் இன்கமில் இருக்க பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இவங்களுக்கு லாஸ். ஓகே. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த் ஆன் மந்த் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது. அப்போது சப்போஸ் ஃப்யூச்சரில் இவங்க ரீமேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா, எவ்வளோ நாள் அவங்க கொடுக்குறோம் அவ்வளோதான் கொடுக்க முடியுமா, கண்டினியூவாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருதில்ல. அதனால் இன்ஸ்டெட் ஆஃப் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மந்த்லி கொடுக்கறது இட்ஸ் அட்வைசபிள். மேம் இப்போ ஒரு ஒரு தொழிலதிபர்கள் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா கூட, போத் மென் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல இன்கமில் இருக்கவங்களா இருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் பேரில் ஏதாச்சும் ஒன்று வாங்குறதா இருக்கட்டும், இல்லை கணவன் வந்து ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், மனைவி பேரில் வாங்குறதா இருக்கட்டும், ஆனால் இவர்களுடைய உழைப்புல இருந்து உருவான ஒரு பணத்தில் அவங்களுடைய பார்ட்னர் பேரில் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு டிவோர்ஸ்னு வரும்போது அது என்னை விட்டு போயிடும். நான் சம்பாரிச்சிருக்கேன், என் ஒய்ஃப் பேரில் வாங்கியிருக்கேன், இல்லை ஒய்ஃபே சம்பாரிச்சிருக்காங்க, என்னோட அதிகம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் என் பேரில் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு டிவோர்ஸில் அது யார் ப்ராப்பர்ட்டி நான் போக முடியும்? எஸ். இது நல்ல கொஸ்டின் பிரவீன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொரு சினாரியோஸ் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சினாரியோ ஒரு ஹஸ்பண்ட் வாங்கியிருக்காரு, ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணலை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, டாக்ஸேஷன் பார்ட்டுக்காக ஒய்ஃப் பேரில் வாங்கியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன் பேமெண்ட் பண்ணினதாக இருக்கட்டும், இல்லாட்டி மந்த்லி இஎம்ஐயாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இவர் தான் பே பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னும் போது இவர் அங்கே கோர்ட்டில் டிமாண்ட் பண்ணலாம். ஸோ
அந்த ப்ரூஃப் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி அவர் ப்ரூஃப் வந்து பேஸ் பண்ணி ஸோ இந்த டாக்ஸேஷனுக்கு தான் அவங்க கிட்ட இருந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மினிமமாக ஒரு 25% அந்த அம்மாவுக்கு கொடுக்கலாம், இவருக்கு 75%, ஏன்னா இவர் தான் அதை ஏர்ன் பண்ணி பே பண்ணியிருக்கார். இது ஒன்று. செகண்ட் சினாரியோ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஒரு 60% இவர் இது பண்ணியிருக்காரு, அந்த அம்மா வந்து ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அகெயின் நீங்கள் இந்த வீடு அக்ரிமெண்ட் வாங்கும்போதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தனி அக்கௌண்ட்னா பிரச்சனை இல்லை, ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னும் போது தான் ப்ராப்ளம் நமக்கு க்ரியேட் ஆகுது. அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் அந்த அம்மா வந்து இது என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு கண்டிப்பாக சொல்லலாம், இவரும் எனக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல ஃபினான்ஷியல் இதில் இப்போ இவங்க ஒரு 30% அந்த அம்மா, இவர் 60% ஒரு 70% பே பண்ணியிருந்தா, டவுன் பேமெண்ட்டும் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க 2 பேரும். இவர் அதிகமாக இருக்குது, அந்த அம்மா கம்மினா அந்த ரேஷியோ அப்படி தான் பிரியும், நாட் 50%. செகண்ட் என்னன்னாக்கா, அவங்களோட இஎம்ஐயில் வந்து இவர் தான் அதிகமாக பே பண்ணியிருக்காரு 70%, அவங்க 30%. அப்பையும் உங்களுக்கு அந்த ரேஷியோ வந்து நீங்கள் அதை காமிக்கிறீங்க இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் காமிக்கும் போது ஜட்ஜ் வந்து இப்போ இந்த வீடு நாளைக்கு சேல் ஆகுது, இல்லை அப்ரிசியேஷன் ஆகிருக்குது, நீங்கள் 1 கோடிக்கு வாங்கியிருக்கீங்க, இன்றைக்கி 1.5 கோடினா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டும் அதே ரேஷியோவில் தான் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ இவருக்கு ஒரு 64%, 65னா அந்த அம்மாவுக்கு ஒரு 35% ப்ராஃபிட்லையும். அடுத்தது அது மட்டும் இல்லை, நாளைக்கு லோனும் பெண்டிங்கில் இருக்குது, பிரிக்கணும். அந்த பே வந்து லோன் மட்டும் இவங்களுக்கு அதிகம் கம்மின்னு கிடையாது, யார் அதிகமாக இஎம்ஐ கட்டியிருக்கா அவங்களுக்கு தான் அதிகமாக போகும், கம்மியாக பே பண்ணியிருக்க மினிமமாக இருக்க பர்சன் அவங்களுக்கு கம்மியான பேலன்ஸ் லோனை பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ரேஷியோ பிரகாரம் தான் இருக்கும், பிரிஞ்சிடும். அந்த பிரிவும் வந்து அந்த ரேஷியோ பிரகாரம் யார் கண்டிப்பாக அதில் எஸ்கேப் ஆகவே முடியாது. ஸோ உங்களுடைய டவுன் பேமெண்ட் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, அப்புறம் லோன்ஸ் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்ற ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். நீங்கள் ஜஸ்ட் வீடு மட்டும் வருது, இல்லை ரெண்ட் வந்து அதிகமாக வருது, இந்த வீடு சேல் ஆகுனா அதிகமாக சேல் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்பட்டு டிபெண்ட் பண்ண முடியாது. எல்லாமே அந்த ரேஷியோஸில் பண்ணுற இது இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்கன்னா முன்னாடியே வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் நான் இவ்வளோ பர்சன்ட் ஜாயிண்ட்டுன்னு போடாமல் நான் இவ்வளோ பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பர்சன்ட் ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க, இல்லை ரெக்கார்டில் போட்டிருங்க அக்ரிமெண்ட்டில், அது பெஸ்ட்டு, எப்பயுமே நல்லது. ஓகே மேம், எனக்கு இன்னொரு சந்தேகம்னா, ஒரு பக்கம் நம்ம ப்ராப்பர்ட்டியை இல்லை நம்மளோட சொத்துக்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும், ஈவன் பார்ட்னராக இருந்தாலும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் என்னென்னு வச்சுங்களேன், நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில், இந்த குடும்ப கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்லா படிச்சிருவாங்க. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அதிகம் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்ல பெண்கள் தான் படிக்கிறாங்க. காலேஜ்லேயும் நல்லா ஈஸியாக அதிக வைக்காம பாஸ் ஆகிறது அவங்க தான், வேலைக்கும் ஈஸியாக செலக்ட் ஆகிறது அவங்க தான். ஆனால் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் அவங்களால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. சூழ்நிலையாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் வந்து கணவர் வீட்டு சைட்லேருந்து அந்த ப்ரெஷரும் இருக்கும், வேலைக்கு போவோம்னா வீட்டை பார்த்துங்கன்றாங்க. ஒரு 10 இயர்ஸ் போகும்போது அவங்க வந்து தொடர்ந்து அந்த வேலை ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட்டில் இல்லாதனால அது ஒரு டச் விட்டு போயிடும். அப்போ எகைன் இப்போ டிவோர்ஸ்னு வரும்போது இவங்க தனியாக இருக்கும்போது இவங்களோட ஃபியூச்சர் இப்போ பாதிக்கப்படுது இல்லைங்க. இப்போ குழந்தையும் இவங்க பார்த்துக்கணும், பட் ஆனால் இவங்க ஃபியூச்சர் இப்போ பாதிக்கப்படுது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் வச்சு சொத்தெல்லாம் பாதுகாத்துக்கிறாங்க, இப்போ கடைசியில் உங்களுக்கு ஒன்றுமே வராமல் போகிற சூழ்நிலை வருது. இப்போ இதுல இருந்து நான் வந்து ஒரு பெண்ணாக இருக்கவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் முன்னாடி இருந்து எடுக்கலாமா? எஸ், அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரஸ்ட்டுன்றது கண்டிப்பாக அது ஒரு விஷயம். எந்த ஒரு வீடு வாங்கினாலும் நம்ம இப்போ பேசின மாதிரி அதையும் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வீடு வாங்கினாலும் இல்லை ஆல்ரெடி நம்ம வீடு வாங்கியிருந்தாலும் அதில் அந்த ரேஷியோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அதை டிசைட் பண்ணணும், இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒய்ஃப் வந்து இப்போ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணலைன்னா ஸோ அகெயின் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அவங்க டிவோர்ஸ் ஆச்சுன்னா வீட்டில் இருக்க முடியாது, ஸோ அந்த ஒர்க்கும் போயிடுவாங்க. அதே போல் கண்டிப்பாக கோர்ட்டில் வந்து இவ்வளோ நாள் அவங்க ஒர்க் பண்ணலை, இனிதான் பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஃபினான்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும்ல. அப்போ யாருடைய ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் ஹையர் இன்கமில் இருக்காங்களோ அவங்க லோவர் இன்கமில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கோர்ட்டும் இது பண்ணுது. அதனால் அதை நம்ம பெருசாக அவங்க கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதை தாண்டி அவங்க வந்து மற்ற எக்ஸ்பென்சஸ் மற்ற அவங்க டே டு டே லைஃபுக்கு அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு அவங்க earn பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால் ஹையர் இன்கமில் இருக்கவங்க கொடுத்து தான் ஆகணுமே தவிர இதர் ஹி ஆர் ஷி எஸ்கேப் ஆக முடியாது. இந்த இப்போ மனைவி பேர்ல வாங்குறது, கணவன் பேர்ல வாங்குறது, இந்த ஒரு விஷயம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு விஷயம்னா இந்த 2016க்கு அப்புறம் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அந்த பினாமி இதுல வருது. ஆக்சுவலி அது எந்த அளவுக்கு பாதுகாப்பானதா இருக்கும் அசெட் வாங்குறவங்களுக்கு?
இப்போ ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் பேர்ல ஒரு வீட வாங்கிடுறாரு டாக்ஸ் எவேஷன் பண்றதுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிவோர்ஸ் ஆகுது அந்த கப்புள்ஸ்க்குன்னா, அந்த அம்மா வந்து டிபெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அது போய் சேரும். அஸ் அ ஹஸ்பண்ட் வந்து என்ன இஎம்ஐ அவர் பே பண்ணாரோ, அதுக்கு ஒரு நாமினல் இன்ட்ரெஸ்ட் போட்டு அவருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. பட் 2018ல வந்து ஒரு ரூல் வந்து வந்திருந்தது. அது ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினாமி டிரான்சாக்ஷன் வந்து இவர் வந்து இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, இவர் நான் தான் அது எல்லாமே நான் பே பண்ணேன். ஒன்லி டாக்ஸ் பர்பஸ்க்காக தான் அந்த அம்மாக்கு நான் கொடுத்துருக்கேன்னும் போது, ஸோ இந்த அம்மா ஓன் பண்ணிக்க முடியாது அந்த ப்ராப்பர்ட்டியை. இவரே அந்த ப்ராப்பர்ட்டிக்கான சொந்தக்காரர்னு அந்த இது ரூல்ஸ் சொல்லுது. இந்த அது டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து காட்டணும். கரெக்ட். ஓகே. காட்டுற பட்சத்தில் அது எனக்கு தான் வேணும்னும் போது அது எனக்கு கிடச்சிடும். எய்தர் ஹி ஆர் ஷி யார் அது வந்து கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே மேம். இப்போ இது ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி வரும்போது ஓகே மேம். இப்போ நான் வந்து ஒரு சேவிங்ஸாக ஒரு கேஷாக ஒரு 50 lakhs வச்சிருக்கேன், இல்லை 1 crore வச்சிருக்கேன், இல்லை ஒரு எஃப்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சினாரியோஸில் வரும்போது இது எப்படி மேம் ஒர்க் ஆகும்? எஸ் ஈவன் அது அவங்க தனி அக்கௌண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது நம்ம பேசுகிறது என்னென்னா கேஷ் ஃப்ளோஸ். உங்ககிட்ட என்ன கேஷ் ஃப்ளோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் 50%. ஸோ அதில் எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லை. 50% ஷேர் பண்ணுற மாதிரி தான் அதில் அஸ் அ லீகலாக வந்து இது பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் தனியாக வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான். மேம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது என்ன இதில் முக்கியமாக எனக்கு ஒரு 4-5 டிப்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னா ஒரு டிவோர்ஸ் ஆகுங்கிறது வந்து ஒரு அறிகுறி நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் வரும், அப்புறம் அது ஃபேமிலிக்குள்ளாரையே ஒரு ப்ராப்ளம்ஸ் ஆகும். அப்படிங்கும்போது அந்த சில அறிகுறிகள் அப்பயே ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 4-5 விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு கான்வர்சேஷனில் ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி தான் பண்ணணும்ல, நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸும் ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுல தப்பில்லை. அப்போ வந்து ஃபேமிலியோடைய அசட்ஸை வந்து தனி ஒரு நபராக வந்து ஸ்பௌஸ் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. என்ஜாய் பண்ணிக்கலாம் அவங்க அந்த ஃபேமிலியோடு இருக்கும்போது, அது ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வில்ஸ் க்ரியேட் பண்ணி அசட்ஸ் எல்லாம் க்ரியேட் ப்ராப்பராக நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா, ஸோ யார் ஸ்பௌஸு நீங்கள் எய்தர் ஹி ஆர் ஷி அவங்கள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுங்க அந்த வில் க்ரியேட் பண்ண. அதுவும் நீங்கள் இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. தேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கரெக்டாக இஎம்ஐ பே பண்ணலை, ஒரு ஒரு விரக்தியில் விட்டுட்டு டிஸ்கண்டினியூ பண்ண கிரெடிட் கார்டு ஸ்கோர் வந்து கரெக்டாக இன்னொருத்தருக்கும் பாதிக்கும். ஓகே. இப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து ஆக்சுவலி கிரெடிட் ஸ்கோர் தனித்தனி தானே மேம் கிரெடிட் ஸ்கோர்? இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டிருக்காங்கல்ல, அதனால் சொல்கிறேன் நான். அப்போ வந்து நான் இப்போ ஹஸ்பண்ட் நான் வந்து கட்டிட்டு இருக்கேன், ஒய்ஃப் வந்து ஏதோ டென்ஷன்ல இல்லை கண்டிப்பாக இவருக்கும் பாதிக்கும். ஓகே. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் இமிடியேட்டாக அந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா அதோடைய இம்பேக்ட் வந்து இன்னொருத்தருக்கும் அது எஃபெக்ட் ஆகாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா எம்டபிள்யூபி ஆக்ட்னு இருக்குது, மேரேஜ் உமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவங்க அதை கரெக்டாக அந்த டைப் பண்ணிடணும், அதில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. ஒன்ஸ் அவங்க அந்த டேர்ம் இன்சூரன்ஸில் வந்து ஏன்னா ஒரு பர்சன் டெத் ஆனால் தான் நாமினிக்கு போகும். ஸோ அந்த டைமில் வந்து இன்னொருத்தரும் கேட்க முடியும், யார் எக்ஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களும் கேட்க முடியும். இவர் ரீமேரேஜ் பண்ணிக்கிறாரு இல்லை ஒரு தனியாக இருந்தாலும் எக்ஸ் ஒய்ஃபாக அதை கேட்க முடியும். அவங்களுக்கு அது உரிமை இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணும், டேர்ம் இன்சூரன்ஸை இமிடியேட்டாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷாக கூட எடுத்துக்கலாமே தவிர அது கண்டினியூவாக இருந்ததுன்னா அவருக்கு அது எதிர் ஹி ஆர் ஷி அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபினான்ஷியல் அசட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, டேர்ம் இன்சூரன்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் எஃப்டிஆர் எதுலெல்லாம் நம்ம நாமினி பேங்க்கு எதுலெல்லாம் நாமினியாக அவங்க ஆட் பண்ணியிருக்கோமோ ஞாபகமாக அது எல்லாத்தையுமே டிஸ்கனெக்ட் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு வெளியே இது பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இமிடியேட்டாக ஆக்ஷனாக எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா நமக்கு ஒரு டிவோர்ஸ்ன்றது 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே ப்ராசஸ் போகும்போதே இவங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து கண்டிப்பாக ஒரு எமோஷனலாக அவங்க பிரியறது நிஜமாக எல்லாருக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும், சரௌண்டிங்ஸும் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இந்த குழந்தைங்களுக்கும். பட் ஃபினான்ஷியல் இம்பேக்ட் இன்னும் மேஜராக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறத இந்த டிப்ஸை நம்ம பேசுகிறதுனால இதை கொஞ்சம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்க முடியும், அவங்களோட ஃபினான்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியுன்றது என்னுடைய அட்வைஸ். தேங்க்யூ மேம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஏன்னா எமோஷனலாக இதோட பாதிப்பு வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு பயங்கரமாக பாதிக்கும். பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஃபினான்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா. ஸோ
ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டாபிக் உங்ககிட்ட கேட்டது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவும் நம்மளது இது ரிலேட்டடாக ஒரு வீடியோவும் நல்லா போயிருந்துச்சு, நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சுங்க மேம். ஸோ அதான் அடுத்த செகண்ட் பார்ட் 2 மாதிரி நம்ம இதை எடுத்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரவீன்.